பாண்டியர்கள், சேரர்கள், பல்லவர்கள் எல்லோரும் காலத்தால் வாடிய பின்னும் தென்னகத்தின் வரலாற்றில் தஞ்சை சோழ சாம்ராஜ்யம் என்பது ஒரு இளமையுறும் தலைவனின் கனவு போல வாழ்ந்தது. காவிரியின் கரையில் வளமாக பறந்திருந்த அந்த பெருஞ்சோழ மண்டலத்தில் நிலம் மட்டுமல்ல, அறிவும் நாகரிகமும் கலையும் வேரோடி வளர்ந்தன. அந்த புனித நதியின் ஓரங்களில் சோழ மன்னர்கள் கட்டிய கோயில்கள் மட்டுமல்ல, மறைந்து போன சில நாகரீக திட்டங்களும் காலத்தால் புதைந்த சில வாசல்களும் இருந்தன. அந்த வாசல்களைத் தேடி, சோழர்களின் மறைந்த ஓட்டங்களைத் தேடி களத்தில் இறங்கிய கதை இது. அவனது அன்பும் ஆழமான ஆர்வமும் தான் இக்கதையின் உயிர். வீரநாதன் பிறந்தது நந்தி ஊராட்சியில். தஞ்சையை ஒட்டிய, ஆனால் நகரத்தின் இளமையை உணர முடியாத ஒரு மெல்லிய கிராமம் அது. அங்கு காலம் மெதுவாக நகரும். காலையில்தான் வேலை, மாலையில்தான் சாமி கும்பிடல். ஆனால் அந்த சிறு குடிலில் வளர்ந்த வீரநாதன் மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டவனாக இருந்தான். வேளாண்மை செய்யும் தந்தையின் பக்கத்தில் தண்ணீர் எப்படி பாசனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்பதை பார்க்கும்போதே அவனுக்கு நீரின் இயக்கம் என்ற விஷயத்தில் அடிப்படை தேடல் எழுந்தது. பிறர் குடிகிணறு என்றும் சொல்வது போல் ஒரு நாள் படிக்காத கிழவர் ஒருவர், நம் ஊருக்குள்ளேயே ஒரு மர்ம வாயில் இருக்குது, அது சிவபாத நதியோட கீழே இருக்குன்னு சின்னப்பா சொல்றாரு என சொன்னது வீரநாதனின் உள்ளத்தில் ஒரு சிறு தீயை ஏற்றியது. அந்த வார்த்தைகள் அவனை நாட்கள் தூங்கவையில்லை. அவன் பக்கத்து ஊரில் இருக்கும் ஒரு பழைய நூலகத்தில் போய் பழைய ஓலைச்சுவடிகளை படிக்கத் தொடங்கினான். சோழர் நீர் வாரிய திட்டம் என்ற தலைப்பில் ஒரு பருத்த ஓலை கண்டு அவன் கண்கள் பதறின. அதன் மூலமாக ஒரு நுண்ணிய வழிகாட்டுதலுடன் அவன் நடக்கத் தொடங்கினான். முதலில் நதி ஓரம், பிறகு காடு, பின்னர் பூமியில் மூழ்கிய ஒரு பழைய கிணறு. அந்த கிணற்றிற்குள் இறங்கும் போது அவன் அறிந்தான், இது வெறும் நீர் எடுக்கும் இடமல்ல, இது ஒரு வாசல். வாசலின் மேல் எழுதியிருந்தது, பிரமதேசத்தின் முதன்மை வாயில் சூரியன் கிழக்கில் முழு உயரத்தில் இருக்கும்போது திறக்கும். கிழக்கு நோக்கிய பாறைகள் அவனை மையமாக அழைத்தன. நீரில் ஒரு ஒளி, அது காற்றோ ஜலபாதமோ தெரியவில்லை. ஆனால் ஒரு முறுக்கு சுழற்சி போல ஓர் இரகசிய வீதியில் அது ஓடிக்கொண்டே இருந்தது. அவன் உள்ளே நுழைந்தபோது அவனுக்குள் ஏற்பட்ட அதிர்ச்சி சொல்ல முடியாதது. சோழர்களின் சிந்தனை இது என்பதை உணர்த்தியது. அந்த மர்ம நுழைவாயிலுக்குள் நுழைந்து முழு இருளின் மத்தியில் ஒரு ஒளிக்கீற்று அவனை வரவேற்றது. வீரநாதன் தன்னைத்தானே இழுத்து கொண்டு போனது போலவே அந்த பழைய குழித்தளத்தில் ஒரு சக்கர வடிவமைப்பை கண்டான். அதன் மீது நவக்கிரக சின்னங்களை ஒப்புவிக்கும் வகையில் 9 வாசல்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் திறக்கக்கூடியதாக இருந்தது. அவைகளில் 3 மட்டும் திறக்க முடிந்த நிலை. மற்றவை வலிமையான தகடுகள் கொண்டு மூடியிருந்தன. ஒவ்வொரு சக்கர வாசலும் மேலிருந்திருக்கும் ஒளியை பற்றியே இயக்கப்படுவது போல தோன்றியது. அவன் அதை தொட்டவுடன் நிழல் போல ஒரு ஒலி. இது 2ஆம் சுழற்சி, மன்னரின் 2ஆம் கைதான் இதனை இயக்கும், தவறான முயற்சி நகரத்தை வெள்ளத்தில் தள்ளும் என்ற எதிரொலி. வீரநாதன் அதிர்ந்தான். இது ஒரு பாசாக்கப்பட்ட பாதுகாப்பு முறைதான். ஆனால் யாரோ ஒருவரால் இவை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அல்லது முயற்சி செய்யப்பட்டுள்ளது. ஏனெனில் சில இடங்களில் பழுப்பு நீர் தொட்டிகள் வெடித்திருந்தன. வீரநாதன் 3ஆவது சுழற்சியை முயற்சித்தான். அது ஒரு பெரும் குழி போலவே இருந்தது. ஆனால் அதன் உள்ளே பெரிய நீர்வட்டம், ஒரு துளை போல் தோன்றும் ஒரு ஒழுங்கமைப்பு. அந்த நீர்த்துளை ஒரு நகரம் முழுவதும் குழாய்கள் வழியாக சுழல்வதற்கான மையமாக அமைந்திருந்தது. அப்போதுதான் அவனுடைய சிந்தனை தெளிவடைந்தது. இது ஒரு பசுமை ஆற்றின் வாயிலாக நகரத்திற்கு நீர்த்தோட்டமாக அமையும் பண்டைய அறிவியல் முயற்சி. ஆனால் இது முழுமையடையவில்லை. ஏனெனில் அதன் செயல் நிர்வாகம் வழிகாட்டி இல்லாமல் சட்டமையாத வகையில் இருக்கும்போதுதான் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட முடியும். இதைத்தான் சோழ மன்னர் பீதியோடு மூடியிருக்க வேண்டும். வீரநாதனின் உள்ளத்தில் இனி ஒரு சந்தேகம் இல்லை. மன்னர் ராஜேந்திர சோழனின் காலத்தில்தான் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் ஒரு பெரிய தண்ணீர் வெடிப்பால் சில பகுதிகள் சேதமடைந்து விட்டன. அதன் பின்னர் அவை மறைக்கப்பட்டன. அதை மறைப்பதற்காக இத்திட்டத்தில் பங்கு கொண்ட பொறியியலாளர்கள், அறிவாளிகள் அனைத்தும் கலைந்துவிடப்பட்டது. அவர்களில் ஒருவன்தான் சிறையில் இருந்த பழைய கைதி. அவனிடம் மீண்டும் சந்தித்து முழு விவரங்களை தெரிந்து கொண்டான். அந்த கைதியின் பெயர் நடராசன். அவன் சொன்னது, சோழர்களின் உண்மையான புகழ் கோயில்களில் மட்டுமில்ல, நீரால் நகரத்தை பாதுகாக்கும் நாகரீகம் அவர்களுடைய பெரும் பொக்கிஷம். ஆனால் மனிதர்களின் பேராசை அதை நாசமாக்கியது.
நீர் தானாக வரட்டும் என்று சொல்வதை விட நாம் அதை அழகாக அமைத்து நேரத்தில் வெளியேற்றும் முயற்சிதான் இது. ஆனால் ஒரு அமைச்சரின் வெறும் தவறான கட்டளை இதை மூடச் செய்தது. நான் கூறினால் தண்டனை மட்டுமே. வீரநாதனின் உள்ளம் சூடுபட்டது. அரசன் இது பற்றி அறிய வேண்டுமென்ற எண்ணம் எழுந்தது. ஆனால் ஒருவேளை அவரே இதை மூடியிருந்தால், அல்லது அவர் இல்லாத போது யாராவது திட்டத்தை நசுக்கிவிட்டால், அந்த உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற கடமையுணர்வும் எதிராக வழக்குகள் தொடரும் அபாயமும் இரண்டும் அவனை இரண்டு பக்கம் இழுத்தன. அவருடைய நண்பன் சத்தியவேல் அரண்மனையில் வேலை செய்யும் காவலர். அவனிடம்தான் முதலில் கூறினான். சத்யா, இதை பாரு, சோழர் கட்டிய வாசல்கள் இன்னும் உயிருடன் இருக்குது. நீர் நகரத்திலிருந்து வரணும்னு நினைச்சா இதுவே சரியான வழி. நகரம் வளருது. ஆனால் கீழே இருக்கும் இந்த ஒழுங்குமுறை தெரியாம நாம வாழ்றோமேன்னா? சத்தியவேல் திகைத்து பார்த்தான். ஆனால் அவனும் வீரநாதனை நம்பிக்கையோடு பார்த்தான். இருவரும் சேர்ந்து மன்னர் ராஜேந்திர சோழனை நேரில் சந்திக்க ஒரு வழி தேடினார்கள். அது சாதாரணமாக நடக்காது. அரசு மன்றத்தில் ஓர் அறிக்கையை தாக்கல் செய்யும் வகையில் ஒருவன் அறிஞராகவும் மற்றொருவன் காவல் வழியில் அனுமதி பெற்றதாகவும் நடிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படி ஒரு நாள் மன்னர் முன்பாக ஒரே 3 நிமிடங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டதோடு வீரநாதன் தனது ஓலைச்சுவடியையும் நகர வரைபடத்தையும் காட்டினான். மன்னர் மௌனமாக பார்த்தார். அதில் கையெழுத்தே அவருடையதாயிருந்தது. அவர் திகைத்து, இது எங்கிருந்து வந்தது என்று கேட்டார். அதற்கு பதிலாக வீரநாதன் சொன்னது, இது உங்களோட பாரம்பரியம் தங்களை மறந்ததே போல் இருக்குது. இது மீண்டும் உயிர் பெற வேண்டிய இடம். ஒரு 100 ஆண்டு கழிந்தாலும் நீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதன் வழி எங்கிருக்குது என்பதை மக்கள் காண மாட்டார்கள். அது உங்கள் தலைமையின் கீழ் மறைந்தது. மீண்டும் உங்கள் தலைமையின் கீழ் வரட்டும். மன்னர் முகம் மறுபடியும் மாற்றமடைந்தது. தகட்டுகளில் பசுமை மின்சாரம் போல ஒளிப்பட்டது. மன்னர் அந்த வழியை காண விரும்பினார். போராடிய பின் சத்தியவேலும் வீரநாதனும் அவரை அந்த பழைய வாசலுக்குள் அழைத்துச் சென்றனர். அரண்மனை வெளியே முதல் முறையாக மன்னர் நகரத்தின் கீழிருக்கும் மறைந்த கட்டிடக் கணக்குகளை நேரில் பார்த்தார். அங்கு அவர் பார்த்தது பசுமை நிரம்பிய ஓர் இயற்கை ஓட்டம். குழாய்கள் தன்னிச்சையாக பாயும் நீருடன் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாத பாணியிலும் இயங்கும் அமைப்புகள். சில குழாய்கள் வெறும் பனி காலத்துக்கே, சில புன்னகைத்திருக்கும் வெயில் காலத்துக்கே உருவாக்கப்பட்டிருந்தன. இதுபோல் ஒரு திட்டம் நம் பேரரசில் இருக்கிறது என்பதே எனக்கு தெரியவில்லை என்ற மன்னரின் வார்த்தைகள் வீரநாதனின் கண்ணில் கண்ணீர் வாட்டின. அவர் தலைவணங்கி, நீங்கள் என் அரசனே, ஆனால் இது என் நாட்டின் உயிர். இதை மீண்டும் உருவாக்குங்கள் என்று வேண்டினார். மன்னர் உடனே அரசமன்றத்தை கூவி வீரநாதனை அரசு நீரியல் துறை பொறுப்பாளராக நியமித்தார். நடராசனின் கைதையும் வாபஸ் அழைத்து அவரை ஆலோசகராக நியமித்தார். அந்த நாளிலிருந்து தஞ்சையில் ஒரு புதிய யுகம் தொடங்கியது. நதிகள் மட்டுமல்ல, மனிதர்களின் பண்பும் அறிவும் இணைந்து இயங்கும் நகரம் அது. அந்த மறைந்த திட்டத்தின் மீளுருவாக்கம் தொடங்கிய நாளிலிருந்து தஞ்சையில் வானம் ஒரு புதிய இசையை ஒலிக்க ஆரம்பித்தது. சுழற்சி சக்கரங்களின் சத்தங்கள், நீர்த்தேக்க குழாய்களில் உருண்டு ஓடும் நீரின் மென்மையான ஒலி மற்றும் பழைய ஒளிபாடுகளின் பசுமை ஒளி அனைத்தும் சேர்ந்து அந்த நகரத்தை ஒரு உயிருள்ள உடலாக மாற்றின. வீரநாதன் இப்போது அரசமன்றத்தின் ஒரு முக்கிய உறுப்பினராக காவிரியின் வாழ்விழப்புகளை எண்ணிக்கொண்டிருந்தான். அவனுக்குள் ஒரு சத்தியம் இருந்தது. இந்த நகரம் இனி ஒரு துளி நீர் துடிக்காமல், வெறும் மழை மீது சார்ந்திருக்காமல் வாழ வேண்டும். பழைய நகர மக்களிடம் சென்று கொண்டு ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் சந்திப்புகள் நடந்தன. பெருமாள் திருவையாறு, சிவபதி நதி, செம்பொன் நகரம் என எல்லா இடங்களிலும் வீரநாதன் தன் கூட்டத்தை அழைத்துச் சென்று மக்கள் மனதில் இருந்த சந்தேகங்களை தீர்த்தான். இது நீர் நிர்வாகம் அல்ல, இது நீர் சுதந்திரம். நாம் எதிர்காலத்தை மறக்காமல் கட்டுவதற்கான ஓர் உரிமை என்று அவன் கூறியபோது மக்கள் முதலில் குழம்பினர். ஆனால் மெதுவாக அவர்கள் உணர்ந்தனர், இது வெறும் கனவல்ல, வாழ்வின் புதிய அடையாளம். நடராசன் இப்போது வயதாகிவிட்டிருந்தாலும் ஒவ்வொரு குழாயின் அளவுகளையும் கட்டமைப்புகளையும் தூக்கமாக வர்ணித்தான். அவன் சொன்னது, பாரு வீரா, நீர் என்று ஒன்று கையில் பிடிக்க முடியாத ஒன்று. ஆனால் அதை வழியாகவும் பாதைகள் கட்டினால்தான் அது உயிர் கிடைக்கும். சோழர்கள் அவ்வளவுதான் செய்திருந்தார்கள். நீ அந்த பாதையை மீண்டும் திறக்கிறாய். ஆனால் ஒவ்வொரு வழிக்கும் ஒரு உயிர் இருக்கிறது. அதை விட்டு வைக்காதே
அந்த வார்த்தைகள் வீரநாதனை தாக்கியது. அவன் இப்போது முழுமையாக வேலைக்கு தன்னை அர்ப்பணித்தான். நாட்களில் தூங்காமல் நகரத்திற்குள் புது பாசனக் குழாய்கள் அமைத்தான். சில இடங்களில் பழைய வாயில்கள் இருந்தும் அதை மீண்டும் இணைப்பது கடினம். ஆனால் அவன் வாடவில்லை. அரண்மனைக்கு அருகே உள்ள பழைய கோட்டை சுவர்களுக்குள் இருக்கும் நீர் நுழைவாயிலில் நுழைந்து தானாகவே குழாய்களை ஓட்டி தளபாடங்களை கட்டியபடி அவன் உடலையே வாட்டினான். அந்த நேரத்தில் அவன் வாழ்க்கையின் பெரிய சோதனை வந்தது. புயல். கடற்கரை ஊர்களில் பரவலாக ஏற்பட்ட பெரும் மழை தஞ்சை நகரை நோக்கி வந்தது. காவிரி வீங்கிய நிலையில் நகரம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டது. அரச மன்றம் கூடி அனைத்து வாயில்களையும் மூட உத்தரவு விட்டது. ஆனால் வீரநாதன் மட்டும் மன்னரிடம் வேண்டுகோள் வைத்தான். நம் திட்டம் வாழ்வதற்கே இந்த வேளைதான். வாயில்களை மூடினால் நகரம் மூழ்கும், ஆனால் திறந்தால் அந்த பழைய ஒழுங்குமுறை நகரத்தை காப்பாற்றும். வீரநாதன் நகரத்துக்குள் சென்றான். நடராசனும் அவனை பின்தொடர்ந்தான். புயல் அருகில் வந்து கொண்டிருந்தது. சுழற்சி வாசல்களை சுழற்றி குழாய்களில் காற்றோட்டத்தை விட்டான். தண்ணீர் ஓடும் அளவை கணக்கிட்டான். வழிகளின்படி ஒவ்வொரு நகர வட்டத்துக்கும் போதுமான நீர் சுழற்சி உருவாக்கினான். தண்ணீர் ஓடும் வழியிலிருந்து ஒதுக்கப்பட்ட பாசனங்கள் மீண்டும் தானாகவே சுழல ஆரம்பித்தன. அந்த நொடியிலேயே நகரம் முழுவதும் ஒளியடைந்தது. ஒரு பசுமை ஒளி. மழை பாய்ந்தது. புயல் கோபமாய் வீசியது. ஆனால் நகரம் நிலைத்திருந்தது. ஒரு வாரத்தின் பின் மக்கள் வெளியே வந்தபோது தங்கள் வீடுகளும் தங்கள் நிலங்களும் உயிருடன் இருப்பதை கண்டனர். அவர்கள் முதலில் கேட்டது, யார் இவனை? அந்த தினமே மன்னர் வீரநாதனை அரண்மனையின் நடுவில் அழைத்தார். நீ ஒரு மன்னன் அல்ல, ஆனால் ஒரு மன்னனை விட நாட்டை நேசிக்கிறாய். இதுவே உண்மையான அரசியல். நீ அரண்மனையில் இடம் பெறவில்லை, ஆனால் தஞ்சையின் இதயத்தில் நீ இருப்பாய். அந்த நாளிலிருந்து தஞ்சை மக்கள் நீரை வீர நீரு என அழைத்தனர். நடராசனுக்கு மரியாதையாக ஒரு பொம்மை வைக்கப்பட்டது. பாசன முறைகளுக்குள் அவரது குழாய்கள் இன்னும் பெயரின்றி ஓடுகின்றன. வீரநாதன் தனது வாழ்க்கையை அந்த ஒழுங்கமைப்புகளுக்குள் கடந்துவிட்டான். மரணிக்கும் போதும் அவர் சொன்னார், நதிகள் உயிரல்ல, ஆனால் அவற்றின் வழியில் நாம் உயிர் வாழ்கிறோம். அவரின் உடல் காவிரியில் கரைந்து போனது, ஆனால் அவரின் பெயர் சோழர்களின் மறைந்த அறிவியல் ஓரத்தில் என்றும் ஒளிரும்.